வணக்கம் தொலைக்காட்சி ரசிகர்களே, அழியாத கோலங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கின்றோம். வழமை போல் இந்த வாரமும் இளையராஜா உருவாக்கிய அழியாத கோலங்கள் சில இடம்பெறுகின்றன. முதலில் இடம்பெறப் போகும் பாடல், அவர் ஒரு இசையமைப்பாளர். அந்த துறையில் கூட அவர் அவ்வளவு சாதனைகள் செய்தவர் அல்ல. பிரபல இசையமைப்பாளரான தன்னுடைய சகோதரரின் நிழலில் தான் அவர் தன் காலத்தை ஓட்டி கொண்டு வந்தவர். ஆனால் அவர் திடீரென தன்னை ஒரு திரைப்பட இயக்குநராக அறிவித்துக் கொண்டார். அதைவிட ஆச்சரியம், அவர் இயக்கிய அந்த திரைப்படம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்டது. வசூலில் சக்கை போட்டு வெள்ளி விழா கொண்டாடியது. படத்தின் கதாநாயகனும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒருவர் அல்ல. மேலூரில் உள்ள ஒரு திரையரங்கில் சிற்றூழியராக வேலை பார்த்து சினிமா மோகத்தால் நடிக்க வந்தவர். சினிமா புகழால் பின்னாட்களில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் படமோ மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த படத்தின் பெயர் கரகாட்டக்காரன். இயக்குனர் கங்கை அமரன், கதாநாயகன் ராம்ராஜ், நடிகை நளினியின் முன்னாள் கணவர். 1989 வெளிவந்த கரகாட்டக்காரனில் கங்கை அமரனின் சொந்த சரக்கு என்று பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. 70களில் வெளிவந்த தில்லானா மோகனாம்பாளின் மறுபதிப்பு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அதில் நாதசுரம் என்றால் இதில் கரகாட்டம் இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு விசேஷ கவனிப்பை பெற்றுக் கொடுத்தவை என இதில் இடம்பெற்ற பாடல்களையும் நகைச்சுவை காட்சிகளையும் கூறலாம். கவுண்டமணி செந்தில் சம்பந்தப்பட்ட வாழைப்பழ காமெடி இன்று வரை பலராலும் நினைவு கூறப்படுகின்றது. ராமராஜனின் ஜோடியாக நடித்தவர் மறைந்த நடிகை தேவிகாவின் மகள் கனகா ஆவார். இவர் இப்போது திரையுலகிலிருந்து முற்றாக ஒதுங்கி தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றில் நடத்தி வருகின்றார். கரகாட்டக்காரனில் இடம்பெற்ற பகாடி ராகத்தில் அமைந்த இந்த இனிமையான பாடலை பாடுபவர்கள் இளையராஜா, எஸ். சித்ரா ஆகியோர். வேண்டும்
நடிகர் பாலாஜியின் சொந்த தயாரிப்பான தியாகம் திரைப்படம் 1978 வெளிவந்தது. கே. விஜயன் இயக்கிய இந்த திரைப்படம் மலையாள படம் ஒன்றின் மறு தயாரிப்பாகும். மலையாள சூழல் சார்ந்த கதை அமைப்பை கொண்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு மலையாள கடலோர கிராமமான ஆலப்புழாவில் நடைபெற்றிருந்தது. கிராமத்து முரடன் ஆனால் ஊருக்கு நல்லது செய்பவன் பாத்திரத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார். அந்த கடலோர கிராமத்தின் சின்ன பள்ளிக்கூடம் ஒன்றின் ஆசிரியையாக லட்சுமி நடித்தார். 1952 வெளிவந்த பராசக்தி மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி பல்வேறு குணச்சித்திரங்களில் நடித்து புகழ் குவித்த சிவாஜி கணேசனின் பயணத்தில் 1969 பின்னர் ஒரு மாற்றத்தை உணரக்கூடியதாக இருந்தது. அப்போது வெளிவந்த தங்கச்சுரங்கம், அதற்கடுத்த ஆண்டில் வெளிவந்த சொர்க்கம் படங்கள் யாவும் அவர் தன் நடிப்பு பாணியை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டார் என்பதை காட்டிய படங்கள். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் உருவாக்கி வைத்திருந்த ஃபார்முலாவை கூட வெளிப்படையாக தன்னுடைய படங்களில் அவர் பயன்படுத்த தொடங்கினார். அதற்கு பிறகு ஒரு தில்லானா மோகனாம்பாளையோ புதிய பறவையோ சிவாஜியால் தர முடியவில்லை. மாஸ் ஹீரோ என்ற அந்தஸ்தை தக்க வைக்க அவர் நடித்த படங்களுள் தியாகமும் ஒன்று. தன் காதலன் மீது சந்தர்ப்ப வசத்தால் சந்தேகப்படும் ஒருத்தி பாடுவதாக அமையும் ஆபேரி ராகத்தில் அமைந்த இந்த பாடலை பாடியவர் எஸ். ஜானகி. கோபம், ஆத்திரம், ஆற்றாமை, சுய கழிவிறக்கம் என பல உணர்ச்சி வெளிப்பாடுகளை ஜானகி இந்த பாடலில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நன்றி நன்றி தேவா என ஒலிக்கும் அந்த இடத்தில் ஜானகியின் திறமை அபாரமாக வெளிப்படும். Thank you.